வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 2 செப்டம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் நல்லா தான் இருந்துச்சு. மதியம் ஒரு 1:30 மணி வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஹையிலேருந்து ஆல்மோஸ்ட் நியர்லி 150 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது. பட் நெட்டாக வந்து பார்க்கும்போது 30 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ வந்து சம் ஹாட் நியூஸ்லாம் இருக்குது. இன்னைக்கு மார்னிங்கே ஒரு ஹாட் நியூஸு என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில், அதாவது 5:38க்கு விடியற் காலையில் நான் போட்டிருந்தேன். அந்த நியூஸ் தான் இப்போ வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அது என்ன நியூஸு? ஈஸ்டர்ன் டைம் 2 o'clock, அதாவது நமக்கு வந்து 11:30 PM யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் நம்ம சின்ராஸு ஏதோ ஓவரில் இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாராம். எந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது? நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஹாலிடே, அதாவது லேபர் டே அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ஹாலிடே. நமக்கு வந்து May 1 லேபர் ஹாலிடே, அங்கே வந்து September 1. இன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டு இப்போ ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டு இருக்குது. பட் ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 7:20க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 650 பாயிண்ட்ஸ் டவ் வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நாஸ்டாக்கு 350 பாயிண்ட்ஸு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் 2%, 1.5% யூஎஸ் நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் யூரோப் மார்க்கெட்டு அதுவும் வந்து 1.5% நியர்லி வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. என்ன நியூஸ் இதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே, இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 0.29% ஹையில் க்ளோஸ் ஆயிருது. அதாவது எஸ்டர்டே வந்து 1.5% டவுனு. பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருந்துருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.5% டவுன் அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.3% டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 30 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 24,650 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 24,730 40 வரையுமே கூட வந்துச்சு. பட் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் 24,580 வந்து செட்டில் ஆயிருக்குது. 0.18%. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் வந்து 53,661 வந்து செட்டில் ஆயிருக்குது. 0.63%. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து 0.5% நியர்லி வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. லார்ஜ் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸு. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ, ஐடி, ஃபார்மா நியர்லி 0.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. பியூசி பேங்க், மெட்டல், ரியாலிட்டி, எனர்ஜி, இன்ஃப்ரா, மீடியா 0.5% to 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கிற ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இன்னைக்கு நைட்டு 2 PM, அதாவது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு வந்து 11:30 PM அவர் வந்து சம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறதா சொல்லிக்கிறாரு ஓவரில் இருந்து. என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மீடியாவிலேருந்து வந்துட்டு இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த டேரிஃப் வந்து ஹையர் டேரிஃப்லாம் போட்டிருக்கிறாங்கல்ல, அதை பற்றி அதாவது நியூஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்டாக வந்து உக்ரைன் டீல் வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதாவது ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின், ஜெலன்ஸ்கி, ட்ரம்ப் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல வந்து மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பற்றியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்டாக வந்து நம்ம சின்ராஸுக்கு வந்து வயசாகிடுச்சு, அவருக்கு வந்து சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து அவர் வந்து ரெசைக்னேஷன் கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துருக்குது. இப்போ வைஸ் பிரசிடென்ட் ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாரு ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி. அதாவது ட்ரம்ப் வந்து ரெசைக்னேஷன் பண்ணனா நான் வந்து பிரசிடென்ட் ஆகிறது நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் ஒன்று கொடுத்துருந்தாரு வைஸ் பிரசிடென்ட். ஸோ அவர் வந்து ரிசைக்னேஷன் கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்டாக வந்து டிஃபென்ஸ் செக்டாருக்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட், பிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. ஸோ இந்த 4 பாயிண்ட்லேருந்து ஏதாவது பாயிண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்து யூஎஸ்லேருந்து வர்ற மீடியாவில் இந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கலாம் அவர் வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாருன்னு. டேரிஃப் பற்றி பேசி, இல்லை நாங்கள் இந்தியாவுக்கு வந்து டேரிஃப் ரெடியூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாரா, இல்லை வந்துட்டு நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து இன்னமும் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்னு சொல்ல போகிறாரா, இல்லை உக்ரைன் டீலை பற்றி பேச போகிறாரா, ரெசிக்னேஷன் பண்ணுறாரா. ரெசிக்னேஷன் பண்ணால் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்து அது வந்து நெகட்டிவாக கூட இருக்கலாம். பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு அது ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸு.
அதுக்கு அடுத்ததாக வந்து டிஃபென்ஸ் ஏதாவது நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் அப்படின்னா அது வந்து ஒரு இம்பேக்ட் இருக்காது. ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்தா வந்து யூஎஸ் வந்து மறுபடியும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரஷ்யா கிட்ட வந்து இந்தியா வந்து ஆயில் வாங்கி ரொம்ப பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னு கண்டினியூவாக அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நம்ம பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்கலை அப்படின்னா இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் பெர் பேரல் $100 மேலே வந்திருக்கும். ஸோ நாங்கள் வந்து குளோபல் லெவலில் வந்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் வந்து வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து நடக்குது. இப்போ வந்து சம் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. டயர் செக்டாருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மாதிரி, அதாவது டயருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி வந்து 5% கொண்டு வர போகிறதா நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்தா வந்து 30 lakhs மேலே இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து ஜிஎஸ்டி ஸ்லாப் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா ஒரு சம் நியூஸ் வந்துருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து மகேந்திரா டாடா மோட்டார்ஸ் வந்து நியர்லி 2% டவுனில் க்ளோஸ் ஆகிடுது. அதுக்கடுத்து வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாமே இன்னைக்கு வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க. என்எஸ்டிஎல்ல வெனஸ்டே, அதாவது நாளைக்கு வந்து 1000 crore ஒர்த்துக்கு வந்து லாக்இன் பீரியடு ஷேர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 1000 crore வந்து நாளைக்கு வந்து அந்த லாக்இன் பீரியட் யாராருக்கு ரிலீஸ் ஆகுதோ அவங்களாம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது கூட வரலாம். அதுக்கடுத்து வந்து செபி வந்து கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிற ஐபிஓக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கான்ஃபிடென்ஷியல்னா போட்டு வாட்சில் வருது இல்லை, அதனுடைய கம்பெனி. ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து ஹாட் நியூஸ் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இன்னைக்கு காலையில் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் 5:30 நான் போட்டிருந்த ஒரு நியூஸ் வந்து இப்போ தான் வந்து அது வந்து ஹாட் நியூஸாக போயிட்டுருக்குது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாண்டோடைய 30-year பாண்டு ஈல்டு வந்து 1998 இருந்த வேல்யூக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது 5.7% வந்துருக்குது. இது வந்து ஒரு பிக் பேட் நியூஸ். ஓகேங்களா? அதாவது எப்பப்பெல்லாம் வந்து பாண்டு ஈல்டு ஏறும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பப்பெல்லாம் கட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து பாண்டு ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஒரு சைக்கிள். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஈல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பாண்டு ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ஒரு வருஷத்துல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 5 times வந்து ரேட் வந்து கட் பண்ணிக்கிறாங்க. அதனுடைய இம்பேக்ட் தான் இப்போ வந்து இங்கிலாண்டில் இருக்கிற 30-year பாண்டு ஈல்டு வந்து 5.7 வந்துருக்குது. ஆல்மோஸ்ட் 27 வருஷம் ஹைக்கு வந்துருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து ஜெரோம் பவுல் வந்து எதனால் வந்து ரேட் வந்து கட் பண்ணாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுதுங்களா? ரேட் வந்து கட் பண்ணால், அதாவது யூஎஸ்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4.5%. அது வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா பாண்டு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து இன்ஃப்ளேஷனும் வந்து அதிகமாக வரும். அதனால தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்படியே ஸ்டேபிளாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க வச்சுக்காங்களேன். ஸோ இதனுடைய நியூஸ் தான் இப்போ வந்து ஹாட் நியூஸாக போயிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் 1.5% to 2% டவுனில் இருக்குது. பட் நம்ம மார்க்கெட் அந்த அளவுக்கு இறங்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் வந்து துவைச்சி காய போட்டு வச்சிருக்காங்க. இப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து 600 points இறங்கி இருக்குது அப்படின்னா, லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஆல் டைம் ஹைல இருந்துச்சு. ஸோ அந்த ஆல் டைம் ஹைல வந்து 600 பாயிண்ட் இறங்கும் போது அது ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பட் நம்ம மார்க்கெட் ஏற்கனவே அடித்து துவைச்சி காய போட்டுக்கிறாங்க. மறுபடியும் அந்த துணியை எடுத்து போட்டு அடித்து துவைச்சி மறுபடியும் காய போட்டால் அந்த துணி வேலைக்கு ஆகாது. அது மாதிரி தான் இப்போ இருக்க போகுது. நம்மளுடைய மார்க்கெட் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து டெக்னிக்கலாக பார்த்துக்கலாம். எனிவே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 7:30 PM யூஎஸ் வந்து ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது. வெனஸ்டே வந்து யூஎஸ்ஏலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வருது. ஓகேங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு இப்போ வந்து 400 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது 650 பாயிண்ட்ஸ் டவுன் இருந்துச்சு. இப்போ வந்து 400 பாயிண்ட்ஸ் டவுன் இருக்குது. ஓகே, ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த லெவலில் வந்து நான் சேஞ்ச் பண்ண விரும்பல. 24,350. ஸோ இந்த 24,350 நியர்பை வரும்போது எல்லாமே வந்து 200-300 பாயிண்ட் ஏறிக்குன்னு வச்சுக்காங்களேன். நேற்று 200 பாயிண்ட் ஏறிட்டு இன்னைக்கு வந்து ஒரு 40-50 பாயிண்ட் வந்து இறங்கி இருக்குது. ஸோ நெட்டாகவே வந்து 150 பாயிண்ட்ஸ் நேற்றுக்கு இன்னைக்கு வந்து ஹையில் தான் இருக்குதுன்னு வச்சுக்காங்க. பட் இன்னைக்கு வந்து 40 பாயிண்ட் தான் நிஃப்டி இறங்குச்சு. ஆனால் ஸ்டாக்லாம் வந்து பார்க்கும்போது நேற்று என்ன லோ வந்துச்சு அந்த லோவுக்கு வந்துருச்சு. ஸோ ரெடியாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன் நம்ம மார்க்கெட்டு. ஏதாவது ஒரு சின்ன ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு சேர்ந்து இறங்குது. அந்த மாதிரி தான் இருக்குது கண்டிஷன். பட் நான் நேற்று சொன்ன மாதிரி தான், நம்ம மார்க்கெட் வந்து 0 நோக்கி போகாது. ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இங்கேருந்து வந்து பவுன்ஸ் ஆகும். பட் அந்த பவுன்ஸ் ஆகிற டைம் வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நம்ம பொறுமையை வந்து சோதிச்சு பார்க்குதுன்னு வச்சுக்காங்களேன். இவன் வித்துட்டானா நம்ம ஏறிடலாம் அப்படின்னு நம்ம மார்க்கெட் வந்து நம்ம பொறுமையை வந்து சோதிச்சு பார்க்குது.
கடைசி கட்டத்தில் இருக்கிற புல்ஸ், அதாவது லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஓகே இனிமேல் இந்தியன் மார்க்கெட்லாம் ஏறாது அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்களுடைய ஹோல்டிங்ஸ்லாம் என்னைக்கு செல் பண்ணுறாங்களோ, ஒரு பேனிக் ஆகிட்டு செல் பண்ணுறாங்களோ அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆகும். அது வேணா ஒரு கிளியர். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி வந்து மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் பேர்ஸ் வந்து ஓகே இன்னைக்கு மாதிரி மார்க்கெட் இறங்காது அப்படின்னா அவங்களுடைய ஷார்ட்லாம் எப்போ கவர் பண்ணுறாங்களோ அப்போ இறங்கும். அதே தான் இப்போ உல்ட்டாவாக சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். சென்செக்ஸை பொறுத்தவரையும் இது வந்து தேர்ஸ்டே க்ளோசிங், ஓகேங்களா. தேர்ஸ்டே க்ளோசிங்க்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 80,500, 80,700 அண்ட் 81,000 காலில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 80,000 புட்டில் வந்து ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓவராலாக வந்து பார்க்கும்போது காலில் தான் வந்து ஹெவியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்தவரையும் அதாவது நேற்று வந்து நிஃப்டி வந்து 200 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, இதுவும் ஏறிச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே லோவுக்கு வந்துருக்குது பேங்க் நிஃப்டி. லாஸ்ட் ஃப்ரைடே லோவையும் வந்து பிரேக் பண்ணிக்குது. 53,600 வந்து பிரேக் பண்ணிக்குது. ஸோ இன்னைக்கு அதே தான் நான் சப்போர்ட்டாக சொல்ல போகிறேன். ஸோ வெனஸ்டே பொறுத்தவரையும் நீங்கள் வாட்ச் பண்ண போகிற லெவல் என்ன அப்படின்னா 53,600. 53,600க்கு கீழே இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 53,400 to 200 வரையும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 53,900, தேர் ஆஃப்டர் 54,100. ஓகேங்களா. நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எஸ்டர்டே போட்டிருந்த லைனு, இந்த இடத்துல கொஞ்சம் காஷியஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தால அந்த லெவல் தான் வந்துருக்குது இன்னைக்கு ஹை. ஓகே, இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,500. 24,500க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு வந்துச்சு அப்படின்னா 24,400, தென் 350. ஸோ இந்த 350 வந்து மறந்தும் இருந்துடாதீங்க. 24,350 கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்குனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 24,650, தென் 24,740. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.